ஒரு தரமான ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு பார்த்தேங்க. கொரியன் வெப் சீரிஸ்ல இப்படி ஒரு வெப் சீரிஸா? அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் இருந்துச்சு. ஆனா மெயினா இந்த ஜான்விக் படம் எப்படி ஒரு ஒரு ரத்த கலரியான ஒரு கொடூரமான ஒரு ஆக்ஷன் படமா இருக்கு. ஜான்விக் படத்த வந்து ரீமேக் பண்ற மாரி கொரியன் வெப் சீரிஸா அந்த ஒரு வெப் சீரிஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது நம்ம ஜான்விக்ல வந்து நம்ம இன்னொரு கதைய பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவோட டாக்க கொண்டதுனால அவர் ரிவெஞ்ச் பண்ணுவாப்ல. ஆனா இந்த வெப் சீரிஸ்ல வந்து நம்ம ஹீரோவ 11 வருஷமா இந்த ஒரு சிட்டிக்கு நீ வரக்கூடாது. வேற ஒரு இடத்துல இருந்து நீ வாழணும். நீ அவசரப்பட்டு இந்த இந்த சிட்டிக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேங்ஸ்டர்லேருந்து எல்லாரும் பேன் பண்ணி இந்த ஊருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோட தம்பி வந்து ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருக்காங்க. ஹீரோட அப்பாவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டரு. அந்த சிட்டில வந்து 2 கேங்ஸ்டர் இருக்காங்க. 2 கேங்ஸ்டர்ல வந்து நம்ம இன்னொரு கேங்ஸ்டரா ஒரு சேர்மன் ஒரு கட்டத்துல இருக்காப்புல. அவர் ஒரு கட்டத்துல வந்து வேற லெவல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிசினஸ் ரீதியா ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஹீரோவோட தம்பி ஒரு கட்டத்துல வந்து போட்டு தள்ளிறாப்புல. போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து தம்பிய கொண்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல விசாரிக்கிறாங்க. விசாரிக்க வரும்போது கிட்டத்தட்ட 19 வயசு உள்ள பசங்க தான் நம்ம ஹீரோவோட தம்பிய ஒரு பக்கத்துல கொண்டது. இத தெரிஞ்சு நம்ம ஹீரோ வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டரா இருக்கக்கூடிய இந்த சேர்மேனோட பையன் தான் நம்ம ஹீரோவோட தம்பி ஒரு கட்டத்துல வந்து கொண்டிருப்பான். எதனாலன்னா அவன் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வாய்ப்புகள் ஒரு கட்டத்துல வருது. அந்த சேர்மன் பதவி வந்து நம்ம ஹீரோ தம்பி ஒரு கட்டத்துல வரப்போகுது. அதுக்கப்புறம் அது பொறாமப்பட்டுக்கிட்டு அந்த ஒரு நேரத்துல இருக்க வேண்டிய சேர்மனோட பையன் வந்து நம்ம ஹீரோவோட தம்பி ஒரு கட்டத்துல போட்டு தள்ளிறான். போட்டு தள்ளினது அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வேற லெவல்ல சம்பவம் பண்றாப்புல கைஸ். அதுல ஏகப்பட்ட டைலாக்லாம் சொல்லுவானுங்க. ஆத்தாடி தம்பிய கொல்றது போல அண்ணங்கார ஃபர்ஸ்ட் கொண்டிருக்கலாமே, அவசரப்பட்டு ஒரு தம்பிய தானே கொண்டுட்டாமே, கொண்டுட்டு போனாலும் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை தான் வரும். ஏன்னா இவன் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இவன வந்து இங்க வரக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம பேன் பண்ணி வச்சிருந்தோம். கடைசியில பார்த்தா இவன் வந்து இப்போ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாரும் கேங்ஸ்டர் ஒரு கட்டத்துல வந்து பயந்து சாகுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து ஒவ்வொரு ஆளா தேடி புடிச்சு எல்லாத்தையும் போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்றாப்புல. சம்பவம் பண்ணும்போது இப்ப நம்ம சேர்மேனோட பையன ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஹீரோ கட்டத்துல போட்டு தள்ளிறாப்புல. போட்டு தள்ளினது அப்புறம் இதோட பிரச்சனை முடிஞ்சுச்சுனா அப்படின்னு ஒரு பக்கத்துல யோசிக்கிற நேரத்துல இன்னொருத்தர வந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணி சாகுற நிலைமைக்கு ஒரு கட்டத்துல கொண்டு போயிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யாரு, நம்ம யாருன்னு எவன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து நம்மள கொல்ல வரானா, அவன் யாரு எவருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல விசாரிக்க நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து களம் இறங்குறாப்புல. களம் இறங்கும் போது தான் ஒரு கட்டத்துல தெரிய வருது. அந்த சேர்மனோட பையன் ஒரு கட்டத்துல வந்து கொண்டிருக்க மாட்டான். நம்ம ஹீரோவோட அப்பாவோ ஒரு கட்டத்துல வந்து ஒரு வளர்ப்பு மகன ஒரு கட்டத்துல வளர்ப்பாப்புல. அவன் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவும் ஒரு கட்டத்துல போட்டு தள்ளிடுறானுங்க. இந்த பிளான்ல போட்டு கொடுத்தது யாரு எவருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெரிய ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா ஒரு கட்டத்துல வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கொன்றாப்புல. அதை தேடி நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து அப்பாவை கொண்டது யாருன்னு சொல்லிட்டு அவரு ஒரு கட்டத்துல வந்து போலீஸ்காரன் ஒரு கட்டத்தை தேடி போறாப்புல. ஹீரோட அப்பாவோட வளர்ப்பு மகன் ஒருத்தர் இருக்காப்புல. அவனை தேடி நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து கொல்ல போறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளி எல்லாத்தையும் வேற ஒரு சம்பவம் பண்ணிடுறாப்புல கைஸ். அதை பார்க்கும்போது எல்லாமே நம்ம ஒரு வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஜான்விக்ல வந்து ஒரு சின்ன ஒரு டாக்குக்காண்டி தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே வரும். ஆனா இதுல வந்து நம்ம ஹீரோவோட தம்பியை கொண்டதுனால இதுல ஏகப்பட்ட பிரச்சனையில வரும். நம்ம ஹீரோவோட குடும்ப சூழ்ச்சினால நம்ம ஹீரோ என்னென்னலாம் பாடுபடுறாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு வேற லெவல்ல தரமான ஒரு சம்பவம் பண்ணிருவாப்புல. அதை பார்க்கும்போது இப்படிலாம் நடக்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல ஆச்சரியமா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஜான்விக்கு பாடம் பார்த்தா கண்டிப்பா இதுல அடுத்தடுத்து என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கணிக்கக்கூடிய வகையில இதுல ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 7 எபிசோடுமா பார்க்கறதுக்கு தக்காளி தாறுமாறான எபிசோடா தான் இருந்துச்சு கைஸ். ஏன்னா இதுல எப்படி சொல்றது, ஒவ்வொன்றுமே ஜான்விக் வந்து கொரியால போய் நடிச்சிருந்தா என்ன ஆயிருங்க. ஆனா வெப் சீரிஸா போட்டு இதுல வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருப்பா. அதை பார்க்கும்போது எல்லாமே நம்ம வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தாங்க இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இதுல ஹீரோ ஆத்தாடி அவருக்கு தாங்க வேற லெவலில் ஹைப் கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது 11 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல வந்து வரக்கூடாதுன்னு நினைச்ச ஆளு வந்து இப்போ வந்து நம்மள எல்லாத்தையும் கொல்ல துடிக்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்டவர் பாய்ந்து சாப்பிடானு அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியா இருந்துச்சு. ஆனா இதுல மெயினா ஜான்விக்ல வந்து துப்பாக்கி தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த வெப் சீரிஸ்ல வந்து ஒரே எப்படி சொல்ல கத்தி கத்தி தாங்க இல்லை வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர துப்பாக்கி சீனே கிட்டத்தட்ட ஒரு 3 சீன் தான் இருக்கு. ஆனா 3 சீனுமே அப்பப்ப துப்பாக்கிக்கு வேலை இல்லாம காமிச்சிருப்பாங்க. ஆனா ஃபுல்லா கத்தி தாங்க கத்திய வச்சுக்கிட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காங்க. அத பார்க்கும்போது எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா இப்போ டைட்டில்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. கண்டிப்பா மஸ்ட் வாட்சான இந்த வெப் சீரிஸ பார்க்கும்போது கண்டிப்பா தமிழ் டப்பிங்ல இருக்கு. கண்டிப்பா தமிழ் டப்பிங்லாம் இருக்கும்போது எல்லாம் பார்க்க அருமையா சூப்பரா குடுத்துருக்காங்க. ஆனா 18+ வார்த்தைகள்லாம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைலாம் வர மாரி தான் இருக்கும். ஜான்விக் படத்த வந்து கொரியால வந்து ரீமேக் பண்ணி இந்த ஒரு வெப் சீரிஸ எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா
ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் கண்டிப்பா பிடிக்கும். ஆனா, இதயம் பலவீனமானவர்கள் கண்டிப்பா அந்த வெப் சீரிஸ பார்க்க வேணாம். ஏன்னா, அதுல எப்படி சொல்றது ரத்தம் தெறிக்கிற மாரி ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. ஒவ்வொரு சீனுமே நம்ம பார்க்கும்போது கொடூரமா என்ன இப்படி கொடூரமா கொல்றானுங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த வெப் சீரிஸ் ஒரு மஸ்ட் வாட்சான வெப் சீரிஸ் கைஸ்.